பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே மத்திய பட்ஜெட் தாக்கல். தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைத்தார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விதிப்பில் அதிரடி மாற்றம். 12 லட்சம் ரூபாய் வரை வரி கட்ட தேவையில்லை என நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. நான்கு லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமில்லை. 24 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டினால் 30% வரி என அறிவிப்பு. புதிய வருமான வரி சட்ட மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிப்பு. பழைய சட்டத்தின் 50% விதிகள் இருக்கும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். மாநிலங்களின் உள்கட்டமைப்பு முதலீடுகளுக்காக 1.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி வட்டியில்லாத கடனாக வழங்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உச்சவரம்பு 10 கோடியாக உயர்வு. தொழில் கடன் வழங்க சுமார் 1,57,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கிஷான் கிரெடிட் கார்டுகளுக்கான உச்சவரம்பு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. 7.5 கோடி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் பண்ணையாளர்களுக்கு குறுகிய கால கடன்களை வழங்க திட்டம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் கூடுதலாக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். முதன்முறையாக தொடங்கும் 5 லட்சம் பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினரை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டம். முதல் முறையாக தொழில் தொடங்கும் பட்டியலின பெண்களுக்கு சிறப்பு திட்டம் அறிமுகம். சுய தொழில் மூலம் முன்னேற 2 கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. மருத்துவக் கல்லூரிகளில் அடுத்த ஆண்டு 10,000 புதிய இடங்கள் ஏற்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 மருத்துவ இடங்கள் சேர்க்கப்படும் எனவும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு. புற்றுநோய் இன்னும் பிற அரிதான நோய்களுக்கான 36 வகையிலான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்கு. அதே வேளையில் உயிர்காக்கும் 6 மருந்துகளுக்கு 5% வரி விதிப்பு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான படிப்புகளுக்கு 3 சிறப்பு மையங்கள். விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய பட்ஜெட்டில் லித்தியம் பேட்டரிகளுக்கான வரி குறைப்பு. செல்போன், மின் வாகனங்கள் விலை குறைய வாய்ப்பு. பட்ஜெட் உரையை வாசித்த போது காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யவில்லை. மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்துக்கு முக்கியத்துவம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் 5 பெரிய திட்டங்கள் அறிவிப்பு. பட்ஜெட்டில் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். The Tirukkural captures this in verse 542, which reads, "Vaanokki vaazhum ulagallam, mannavan kol nokki vaazhum kudi."
meaning just as the living beings live expecting rains, citizens live expecting good governance. Our government is committed to keeping an ear to the ground and a finger on the pulse and responding. பட்ஜெட்டின் தொடக்கத்தில் தெலுங்கு எழுத்தாளர் குருஜாடா அப்பாராவின் தேசமாண்டே என்ற கவிதையையும் மேற்கோள் காட்டினார். மத்திய பட்ஜெட் எதிரொலியால் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்த தங்கம் விலை புதிய உச்சமாக சவரனுக்கு 360 ரூபாய் வரை உயர்ந்து 62,320 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் என பிரதமர் மோடி பெருமிதம். சேமிப்பு, முதலீடு, வளர்ச்சி ஆகியவற்றை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். மத்திய பட்ஜெட் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களின் வாக்காளர்களின் வாக்குகளை வாங்கும் வகையில் உள்ளது. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. பாரம்பரிய பெருமை கொள்ளும் வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த உந்து சக்தி மத்திய பட்ஜெட். அனைத்தையும் உள்ளடக்கி பட்ஜெட்டை வழங்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி என்றும் ஆளுநர் ஆர். என். ரவி பாராட்டு. மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டிற்கு ஓர வஞ்சனைதான் என்றும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் ஆதங்கம். தமிழ்நாடு என்ற பெயர் கூட பட்ஜெட்டில் இடம் பெறுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. நாட்டின் வளர்ச்சியில் முதலிடத்தில் உள்ள தமிழ்நாட்டிற்கு மத்திய பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. குறைந்த பங்களிப்பு செய்யும் மாநிலங்கள் அதிக ஆதாயம் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை. ஒரு மாயாஜால அறிக்கையாக, வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஈசிஆர் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முக்கிய நபர் சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர். சம்பவத்தை திமுகவுடன் தொடர்புபடுத்தி எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு கீழ்த்தரமாக உள்ளதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். சென்னை பட்டினம்பாக்கத்தில் போலீஸ் பூத்தில் வைத்து 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. உதவி கேட்க சென்ற சிறுமியிடம் அத்துமீறிய மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் ராமன் போக்சோவில் கைது. வேங்கைவயல் வழக்கின் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரிய வழக்கு மனு மீதான விசாரணையை வருகிற 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றம். வேங்கைவயல் விவகாரத்தில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமென தனது மகனை போலீசார் துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு. குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுதர்சனின் தாயார் கண்ணீர் மல்க பேட்டி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை, மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தருமபுரி அரூர் அரசு மகளிர் பள்ளியில் பள்ளி விழுந்த சத்துணவை சாப்பிட்ட 7 மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம். பள்ளி பாதுகாவலராக பணிபுரிந்து வரும் பெண் ஒருவரும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. வீட்டு செப்டிக் டேங்கை சுத்தம் செய்யும் போது உயிரிழப்பு நேர்ந்தால் வீட்டின் உரிமையாளர் தான் இழப்பீடு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் கஞ்சா வழக்கில் கைதான நபரின் தந்தை காவல் நிலையம் முன்பு தீக்குளிப்பு. போலீசார் பொய்யான வழக்கை பதிவு செய்திருப்பதாக கூறி தீக்குளித்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை.